பட்டாசு சவுண்டு மண்டையை பொழுது தீபாவளியில் வைப் இல்லாமல் எப்படி அப்படிங்கிறது தான் அவன் செம்மையாக பட்டாசு வச்சுருக்கோம். சின்ன வயசுலலாம் இல்லை, இப்போ எப்போவுமே என்ன சொல்லுவோம், 3 மாதம் இன்னும் 3 மாதம் இருக்குது தீபாவளிக்கு, இன்னும் 2 மாதம் இருக்குது தீபாவளிக்கு, இன்னும் 10 நாள் இருக்குது, எப்பப்பா தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி தருங்க, எப்பப்பா பட்டாசு வாங்கி தருவீங்கன்னு சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அதுவும் நானும் எங்கள் தாத்தாவும் பண்ணுற அட்ராசிட்டிஸ் இருக்கே, அந்த மிளகா பட்டாசை எடுத்து வச்சுக்கிட்டு நான் வெடிக்கிற வெடியில் இந்த ஊரே அதிருதுன்ற மாதிரி நான் வந்து அந்த மிளகா பட்டாசு எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு கூட எங்கள் தாத்தா வருவார் பாருங்கள், ஒரு செட்டப்போட பாகு ஆயுதம்ங்கிற மாதிரி பட்டாசு வெடிக்க நான் கிளம்பும்போது கூட கிளம்பிடுவார். பெரிய பெரிய பக்கெட்டி ஃபுல்லாக தண்ணி, அப்புறம் வந்து பெரிய பெரிய குச்சி, ஸ்லிப்பரு, அப்புறம் விளக்கேற்றி எடுத்துப்பார். எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாசலில் உட்காந்துருவார். நாங்களும் போய் வெடிக்க ஆரம்பிச்சிருவோம், பட்டாசு வச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், போதும் போதும் மணி 10வது உள்ளே வாங்கினேன், போடா இன்னும் நாங்கள் வெடிச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் தாத்தா. சரின்னு வெடிச்சுட்டே இருப்போமா, தெரியாமல் கையில் காலில் எங்கன்னா பட்டுருச்சுன்னா அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், ஒழுங்காக சொன்ன அப்பயே வாங்கன்னு கேட்டிங்களா அப்படின்னு வரோம். அப்போ எங்கள் தாத்தா சொல்லுவார், போடா உன்னோட பெருசாக பண்ணிட்டாங்க, நீ எவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக சண்டை போடுவார். அப்படியே ஒரு வேளை எங்களை ரொம்ப யாரா திட்டாங்கன்னா நாங்கள் கண் கலங்கிட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு, அவங்க சோழி மாற்றவங்களை வச்சு செய்வார். எங்களுக்காக அப்படி வக்காலத்து வாங்குவார் எங்கள் தாத்தா. செம்மையாக இருக்கும் அந்த மெமரிஸ்லாம். எங்கள் தாத்தா கிட்ட நிறைய டைம் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது எங்கள் தாத்தா எங்களுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது எங்கள் கூட எங்கள் தாத்தா இல்லை, பட் அவரோட நினைவுகள் நிறையவே இருக்குது. உங்கள் கூட இருக்கவங்கள வேல்யூ பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இருக்க பல பேர் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லோரையும் வேல்யூ பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் சேஃப்.